இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்டவர், நம்மை நிரப்பினவர், நம்மை ஆளுகை செய்தவர். இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு நாம் இடம் கொடுப்போம். சங்கீதம் 84வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அங்க வசனம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வாழ்க்கை லகுவானதாக இல்லை. கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அந்த எல்லாமே சுமூகமாக போகலை, அதிக கடினமாகவே இருந்தது, அல்லது அதிக கடினமாகவே அது கர்த்தருடைய பிள்ளைக்கு தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையின் பாதையில் ஏற்படக்கூடியதான காரியங்கள் இருக்கிறதே, அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதே, அது ஒவ்வொன்றும் நம்முடைய நம்பிக்கையும் பலனையும் குறைத்து விடுவதற்கு அது வலிமையுடையதாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ப முடியாத சாட்சியை என் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அவர் எல்லாரும் கை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? என்ன சாட்சி? அத்தனையும் எங்களை கடுமையாக தாக்கினது, அத்தனையும் எங்களை மிகவும் கடுமையாக வேதனைக்குள்ளாக்கினது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சாட்சி குறைந்து போகவில்லை, அதற்கு பதிலாக அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல கர்த்தர் வைக்கிறார். பற்றி போகவில்லை, மிகுதியாய் இருக்கிறது என்று சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். பலத்தின் மேல் பலமடைய செய்தார். ஏன் பலமடைய செய்தார்? நாம் பார்த்தோம், கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் புரிந்திருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரையும் பலவீனனாய் இல்லாமல் பலமாய் பேச கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நன்றாய் புரிந்திருந்தால் நாம் பலத்தில் பலவீனம் அடையாமல் பலத்தின் மேல் பலமடைய கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. பலனாயிருக்கும் தேவனிடத்திலிருந்து தேவையான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே எப்படி இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தலைகுனிவு இருந்தும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைய முடிந்தது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவர்கள் தலைகுனிவு இருந்தாலும், இத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், இத்தனை கண்ணீர்கள் இருந்தாலும், இத்தனை வேதனைகள் இருந்தாலும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைய தாவீது அந்த சங்கீதத்தில் 4 காரணங்களை சொல்லுகிறார். அதில் முதல் காரணத்தை போன வாரத்தில் பார்த்தோம். 84வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். முதலாவது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பலன் கொள்ளுகிற காரியங்களிலே தேவனிலே நம்முடைய பலன் இருக்கிறது என்பதற்கு 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட கடந்த வாரத்தில் பேசினார். இந்த வாரத்தில் இன்னொரு காரணத்தை, 2வது, அவர்கள் தலைகுனிவு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைய இன்னொரு காரணத்தை தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 84வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 84:4. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவனும் பாக்கியவான். அவன் பலவீனம் அடைவதற்கு பதில் பலத்தின் மேல் பலமடைய ஆண்டவர் செய்கிறார். அதே போலவே
இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்களும் பாக்கியவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான். ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான். இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டமும் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? எப்படி முடிந்தது பாக்கியவான் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே தங்கி வாசமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரச்சனைகள் நெருக்குகிற நேரத்திலே பலவீனம் அடையாமல் பலத்தின் மேல் பலமடைய வேண்டுமானால் ஒரு வழி உண்டு. வந்து போகிற ஆளாயிராமல் வாசம் பண்ணுகிற ஆளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பக்கத்தில் இருக்கவங்க கையை கொடுத்து, வந்து போற ஆளா இல்லாம வாசம் செய்கிற ஆளா நீங்க இருந்தா பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு நடந்ததையும் பார்க்கிறான், ஆண்டவரை நம்பாதவர்களுக்கு நடக்கிறதையும் பார்க்கிறான். 73வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எல்லாம் மோசமாக நடக்கிறது, மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்பாதவர்களுக்கோ நினைத்ததற்கு மேலாக நன்மை நடக்கிறது. அந்த நேரத்தில் அவன் செய்த காரியம் 73ஆம் சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 73:16. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தங்கி இருக்க நேரம் எடுக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஸ்தானத்திற்குள், கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தங்கி இருக்க நேரம் எடுக்கிறான். அவன் வெளியே வரும்போது சொல்லுகிறான், உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் எனக்கு இருந்தால் போதும். இங்கும் போதும் அங்கும் போதும். அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் போதும், இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகும்போதும் இயேசு, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருந்தால் அது போதும். இன்னைக்கு எத்தனை பேர் காலை வேளை அதை விரும்புறீங்க? அவன் சொல்றான், அப்படி இயேசு எனக்கு போதும், அவர் போதும் இருந்தபோது அவன் பலவீனம் அடையவில்லை, பலன் அடைந்தான். வசனம் சொல்லுகிறது, தேவனை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லுகிற நிலையில அவன் இருந்தான். அல்லேலூயா. எசேக்கியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுடைய காதுகளிலே எட்டினதான ஒவ்வொரு செய்தியும் எசேக்கியாவை கலங்க செய்தது. ரப்சாக்கே மூலமாய் வார்த்தைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு என்ன செய்ய ஒண்ணுமே தெரியல. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, ஹல்லேலூயா, என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு அவன் ஓடுகிறான். இன்னும் கொஞ்சம் நேரமாகிறது, சூழ்நிலை இன்னும் கடினமாகிறது, இன்னும் சூழ்நிலை காரிருளாக மாறுகிறது. அதிக பிரச்சனை, அதிக மிரட்டல், அதிக தொந்தரவாக வருகிறது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. 19-14 வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளுடைய கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு மறுபடியும் போய் அவன் தங்கி இருந்த போது, அந்த அதிகாரம் முடிவுக்குள்ளாக வரும்போது கர்த்தர் அற்புதம் செய்து தளர்ந்து போன அவனை பலன் உள்ளவனாக தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறார். மாற்றினார். சங்கீதம் 27 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:2.
என் சத்துருக்களும் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, அவனை சுற்றி யார் இருக்கிறாங்களா? பொல்லாதவர்கள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அடுத்த வசனத்தில் அவனுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கி இருந்தது. 6வது வசனத்துக்கு வரும்போது ஒன்றன் பின் ஒன்றாக தீங்கு அவனை சூழ்ந்து கொண்டது. போதாது என்பதற்கு 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நல்ல கவனிங்க, போதா குறைக்கு என்னன்னா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லும் பரிதாப நிலையில அவனுடைய வாழ்வு கடினமாக தாக்கப்பட்டது. இந்த நேரத்தில் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்ன அனுபவம்? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அது என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனை அதிகமாகும் போது, மீண்டும் மீண்டும் நெருக்கம் அதிகமாகும் போது, கடினமாகும் போது, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் எனக்கு பரிகாரம் உண்டு. அல்லேலூயா. அது என்னை குறைக்காது, அது என்னை பெருக செய்யும். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும்போது பிரச்சனை நெருக்கம் என்னை குறைக்காது, ஆண்டவர் பலனை அதிகரிப்பார். அல்லேலூயா என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். தேவ சமூகத்துக்கு ஆலயத்துக்கு போவது, ஆலயத்தில் தங்கி இருப்பது என் பலனை குறைக்காது, என் பலனை இன்னும் அதிகரிக்கும் என்பதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். அப்சலோம் அவனை விரட்டுகிறான். தங்க இடமில்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் தாவீது. சங்கீதம் 3, 4, 5 இந்த 3 சங்கீதங்களிலே அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். 5வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 5:9. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அங்க வசனம் சொல்லுது, அவர்கள் தொண்டை எப்படியா? திறக்கப்பட்ட பிரேத குழியை போல அவனை விழுங்கிக் கொள்ள துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையில சோர்ந்து போகாமல் பலனடைவதற்கு தாவீது நம்பி இருந்தது ஒன்னே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். பலன் குறையாமல், விசுவாசம் குறையாமல், ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறையாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய வீட்டிலே வாசம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 84வது சங்கீதத்தில் ஆண்டவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிற 4 அனுபவங்களை தாவீது அழகாய் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 4ம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று பார்க்கவும், இல்லை என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்துக்கொள்ள அனுபவமாக்க கர்த்தர் செய்வாராக. இந்த நிலையில நாம் தேவனுடைய சமூகத்தில் தங்கி இருக்கும் போது நாமும் பலத்தின் மேல்
பலம் அடைவோம். பக்கத்தில் வாசல கை கொடுத்து நாம் கேட்க போகிற ஆலயத்தில் தங்கி இருக்கிற இந்த 4 நிலையும் நம்மகிட்ட இருந்தா நம்முடைய பலன் குறையாது, பலத்தின் மேல் பலன் அடைவோம். அல்லேலூயா. நாளையும் பேச முடியாது நினைக்கிறேன், டைம் இருக்கிற வரைக்கும் பேசுகிறேன், மீதியை மாலை ஆராதனையில் பேசுகிறேன். முதலாவது ஆலயத்தில் தங்கி இருக்கிற நிலைமை. 84 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பலிபீடங்கள் அண்டையில், உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அல்லேலூயா. இதை கொஞ்சம் நான் விளக்குறதுக்கு முந்தி 4 அனுபவம் சொன்னேன். அந்த 4 அனுபவங்களை அனுபவித்த 4 நபர்கள், அதை தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். முதலாவது நபர் யாருன்னா சாமுவேல். முதலாவது யாருன்னா சாமுவேல். சாமுவேல் பின்னாடி நான் சொல்கிறேன். அதற்கு முந்தி இங்கே வசனம் சொல்லுது, அங்கே அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே தங்கி இருப்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன் கொஞ்சம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இந்த இடத்துல இந்த குருவி, இந்த தகைவலான் குருவி, இந்த அடைக்கலான் குருவி ஏன் வந்திருந்தது? ஏன் வந்தது கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு? ஏன் இந்த தகைவலான் குருவி வந்தது? ஏன் இந்த அடைக்கலான் குருவி வந்தது? வெளியே இருக்கிற உலகத்தில் கூடு கட்ட அதற்கு இடமில்லை. வெளியே இருக்கிற உலகத்தில் அதற்கு கூடு கட்ட இடமில்லை. ஏனென்றால் அச்சமான, பயமான ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இவைகள் கண்டு கொண்டது எது? இந்த அடைக்கலான் குருவியும் இந்த தகைவலான் குருவியும் ஒன்றை கண்டு கொண்டது. ஒரு தடவை வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து பார்த்தது, யாரும் அதை தடை செய்யவில்லை. அல்லேலூயா. வந்து யாரும் தொந்தரவு செய்யல. 2வது முறை வந்துச்சு, யாரும் என்ன பண்ணல? தொந்தரவு செய்யவில்லை. நல்ல கவனிங்க. முதலாவது பயந்து பயந்து வந்துச்சு. முதலாவது டைம் வரும்போது எப்படி வந்துச்சு? பயந்து பயந்து வந்தது. கொஞ்ச நாளிலே பயம் அதுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நாளிலே பயம் போயிடுச்சு. முதல் முறை எங்கே கூடு கட்டுவது என்று சொல்லி தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் குழப்பம் எல்லாம் போய் அதற்குள்ளே கான்ஃபிடன்ஸ் வந்து விட்டது, நம்பிக்கை வந்து விட்டது. என்ன நம்பிக்கை? நான் கூடு கட்டலாம், நான் முட்டையிடலாம், அங்கே என் குஞ்சுகளையும் வைக்கலாம் என்று சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் அதற்குள்ளே வந்தது. முதல் முறை வந்தபோது யாராவது ஒரு ஆள் அந்த இடத்துல வந்திருந்தால் அந்த குருவி நிச்சயமா பறந்து போயிருக்கும். அதை விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பறந்திருக்கும். ஆனால் இப்பொழுதோ ஆலயத்தில் அதற்கு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இது ஏன் வந்தது? வெளியே அதற்கு நம்பிக்கை இல்லை, வெளியே அதற்கு பாதுகாப்பு இல்லை, அழிவு வந்துவிடும். இந்த ஒரு இடம்தான் எனக்கு பாதுகாப்பு நிறைஞ்ச இடம். அல்லேலூயா. எனக்கு ஏற்ற இடம் இதுதான். ஏன்னா அங்கு இருக்காது, வேணும். முட்டையிடுகிற நேரம் வந்து விட்டது, முட்டையிட வேண்டும். அடுத்தது என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணணும்? குஞ்சு பொரிக்க வேண்டும். அதற்குரிய காலம், அந்த நேரத்தில் வேறு எந்த இடமும் அதற்கு பாதுகாப்பானதாக இல்லை. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை அது தெரிந்து கொள்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கி இருப்பது என்பது
அதை தவிர வேறு வழியே இல்லை, அதை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்பதினாலே கர்த்தருடைய வீட்டிலே வந்து வாசம் பண்ண வேண்டிய நிலைமை, சில கட்டங்கள் நமக்கு வரும். இதில் பாரு சொல்லுங்க, சில நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை தவிர எனக்கு வேறு பரிகாரம் இல்லை, வேறு காரியம் இல்லை என்பதற்காக சில கட்டங்களிலே கர்த்தருடைய வீட்டிலே வாசம் பண்ண வேண்டிய நிலைமை சில கட்டங்களிலே நமக்கு வரும். அதுக்கு உதாரணமாக தான் இப்போ சாமுவேலை சொல்ல போகிறேன். சாமுவேல் ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தான்னா நிர்பந்திக்கப்பட்டதுனால வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அந்த ஆலயத்தில் இருந்தது சாமுவேல் தெரிந்து கொண்ட ஒன்று அல்ல. ஹல்லேலூயா. அவனுடைய அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. தப்ப முடியாது. பொருத்தனையை நிச்சயமாய் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒரு நாளே கணக்கு கேட்பார் என்பதினாலே சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். சாமுவேல் விரும்பி வரல, அம்மா பொருத்தனை பண்ணதனால. வேற வழி இல்லை. ஏன்னா பொருத்தனை பண்ணிட்டா கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். ஆகவே சாமுவேல் ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். அந்த சாமுவேலுக்கு நடந்தது என்ன? சாமுவேலை போய் நம்ம கேட்டோம்னா சாமுவேல் சொல்லுவார், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறேன், ஆனால் என்னை யாரும் சட்டம் பண்ணுற மாதிரியே தெரியலை. எங்கே இருக்கிறேன்? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறேன், என்னை யாரும் சட்டம் பண்ணுற மாதிரியே தெரியலை. ஏன்னா என்னை எடுபடி வேலை தான் எடுக்க வைக்கிறாங்க. என்னை எடுபடி வேலை தான் என்ன பண்ணுங்கிறாங்க? எடுக்க வைக்க தான் ஆட்கள் இருக்கிறார்கள். 1 சாமுவேல் 2:18 வாசிங்க. 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நல்ல கவனிங்க. எல்லா பிள்ளைகளும் ஆலயத்துக்கு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லா பிள்ளைகளும் ஆலயத்துக்கு டிப்டாப்பா என்ன பண்றாங்க? ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இவனுக்கு என்ன? சணல் நூல் தைத்த ஒரு சட்டை. எல்லாருக்கும் செல்போன் இருந்துச்சு, இவனுக்கு செல்போன் இல்லை. நம்ம இப்ப இருக்க காலத்தை வச்சு பேசிட்டு இருக்க. எல்லா பிள்ளைங்க கையில் என்ன இருக்கு? செல்போன் இருக்கு, இவன் கையில் இல்லை. எல்லா பிள்ளைகளும் டூர் போறாங்க, இவன் போக முடியாது. எல்லா பிள்ளைகளும் டூர் போறாங்க, வெளியே அப்படியே ஜாலியா போறாங்க. ஆனா இவனால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இவன் வித்தியாசமான நிலையில். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த செய்தி உங்களுக்கு தான், எல்லாருக்குமே. ஆனா சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நல்ல கவனிங்க. இவன் சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் பார்க்கும்போது ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, பிரைஸ் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பெற்றோர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணு, வேதவாசி, பிரைஸ் பண்ணு. ஆலயத்துக்கு வந்த பாஸ்டர் சொல்லுவார், பாடு, துதி, ஜெபம் பண்ணு. சில நேரத்தில் ஃபோர்ஸ் பண்ணப்படுவீர்கள். உங்க வீட்டில் பார்த்தா ஃபேமிலி பிரேயருக்கு உட்காரு, ஆலயத்தில் பாஸ்டர் யூத் பிரேயர்ல உட்காருங்க, சின்ன பிள்ளைங்க பிரேயர்ல உட்காருங்க. ஃபோர்ஸ் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்படிதான் உங்களுக்கு அது என்ன பண்ணும்? தெரியும். ஆனால் நல்ல கவனிங்க. இந்த ஒரு கட்டத்தில் சாமுவேலுடைய மனதில் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். சாமுவேலுடைய மனதில்
ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். என்ன ஏக்கம்? எல்லா பிள்ளைகளும் பெற்றோரோடு இருக்கிறாங்க, ஏன் என்னுடைய அம்மா அப்பா மட்டும் என்னை வீட்டை விட்டு புஷ் பண்ணுறாங்க? எல்லா பிள்ளைகளும் அவங்க பெற்றோரோடு இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய அம்மா அப்பா மட்டும் என்னை சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணுறாங்க. என்னை மட்டும் ஏன் பெற்றோர் வீட்டை விட்டு அனுப்பி விட்டார்கள்? எல்லா பிள்ளைகளும், நான் பார்க்குற ஆலயத்துக்கு வர பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை பார்த்து பெற்றோரோடு கூட இருக்கிறாங்களே, ஏன் பெற்றோர் மட்டும் ஏன் என்ன ஆலயத்தில் விட்டுட்டாங்க? எல்லா பெற்றோரும் கூட இருந்து எல்லா பிள்ளைகளும் டெய்லி பெற்றோர் இருந்து பெற்றோரை பார்க்குறாங்க. ஆனால் என் பெற்றோரோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து என்ன பண்ணுறாங்க? என்னைய பார்த்து போகிறார்கள். சின்ன பையன், வீட்டில் விளையாட வேண்டிய பையன், வீட்டில் விளையாட வேண்டிய பையன், அவனுக்கு ஏன் இப்படி மறுக்கப்பட்டது? சாமுவேல் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறான். வேற எந்த பிள்ளையா இருந்திருந்தா அவர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? இந்த ஆண்டவரும் வேண்டாம், இந்த சர்ச்சும் வேண்டாம், இந்த வேதமும் வேண்டாம் என்று உலகத்தின் பின்னாலே போயிருப்பார்கள். உங்கள் பிள்ளை நிலைமை என்னன்றதை காலை வேளையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் சாமுவேல் அப்படி இல்லை. சாமுவேலுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். அவன் பலவீனம் அடையவில்லை, அந்த சூழ்நிலையிலும் பலத்தின் மேல் பலம் அடைந்தான். சாமுவேலை மட்டுமல்ல, நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை நிர்பந்திப்பதை போல ஆவிக்குரிய காரியத்தை செய்ய ஃபோர்ஸ் பண்ணப்படுவீர்கள், ஆனால் உங்கள் சாட்சியை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் பக்தி விருத்தி உண்டாக்க கர்த்தர் உங்கள் சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாக மாற்றுகிறார். சாமுவேலுடைய சாட்சி என்ன? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. நல்ல கவனிங்க. அவன் அறிமுகம் செய்த போது பிள்ளையாண்டான் சாமுவேல். எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறான்? பிள்ளையாண்டான் சாமுவேல். ஆனா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அல்லேலூயா. அறிமுகம் செய்த போது பிள்ளையாண்டானாகிய சாமுவேல், அதே பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், அவன் தீர்க்கதரிசிதான். அல்லேலூயா. அவன் சாட்சி என்ன? இந்த சூழ்நிலையிலே நான் ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட போது என்னில் இருக்கிற எல்லாவற்றையும் காலி பண்ண விரக்தி அடைய செய்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அதற்கு பதில் சிறியவனாய் இருந்த என்னை கனத்திற்கு உரியவனாக என் ஆண்டவர் மாற்றினார். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் வந்தது. போதும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன பையன் தான் சாமுவேல். கர்த்தருடைய ஆலயத்தில் ஃபோர்ஸ் பண்ணதுனால இருந்ததுனால அவன் கனத்திற்கு உரியவனாக இருந்தான். அவனிடத்தில் இருந்து தான் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. இவ்வளவு நெருக்கத்திலே ஆலயத்தில் தான் இருக்கணும், எடுபிடி வேலை தான் செய்யணும். கூடவே 2 பெரிய ஆட்களும் இருக்கிறாங்க. சாமுவேல் கூடயே 2 பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அநியாயமா நடக்கிறவங்க 2 பேரும். யாரு அந்த 2 பேரும்? அநியாயமா நடக்கிறவங்க. அவர்கள் மத்தியிலே கஷ்டப்பட்டவன் சாமுவேல். ஆமென்.
நல்ல கவனிங்க. அவனுடைய சாட்சி, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கூட 2 முரட்டு பையன் இருக்கிறான், விரோதமாக காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்கிறவன் இருக்கான். அவங்க நடுவில் சாமுவேல் இருந்தாலும் சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார்னு. ஆனால் சாமுவேல் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார்னு சொல்லலை, பார்க்குறவங்க சொல்கிறாங்க இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேலுடைய தேவன் இருக்கிறார். ஏன் தேவன் அதை எழுதினார்? அவனோடு தகப்பனும் தாயும் இல்லை, அவனோடு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் இந்த கடின சூழ்நிலையில அனாதையா இருக்கிறேனே என்று பேசாதபடி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இந்த காலை வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட அந்த கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. உன்னுடைய சாட்சி என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் வாழ்ந்த காலத்தில் கர்த்தருடைய சத்தமே என்ன பண்ணலை, கேட்கவில்லை, தேவ தரிசனம் என்பதே இல்லை, ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவில்லை. எல்லாரும் ஏங்கினார்கள், பெரியவர்கள் கூட ஏங்கினார்கள், ஆசாரியன் ஏங்கினான், யாருக்கும் என்ன பண்ணலை, கிடைக்கல. ஆனால் இந்த சின்ன பையனாகிய என்னை ஆண்டவர் 4 முறை பெயர் சொல்லி கூப்பிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய சத்தமும் இல்லை, ஆண்டவருடைய தரிசனமும் இல்லை. எல்லாரும் ஏங்கினார்கள், ஆசாரியனும் ஏங்கினார். ஆனால் சின்ன பையனாகிய சாமுவேலுடைய பெயரை ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேலே, சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டார். அவர் என்னை கூப்பிட்டு என்னோடு கூட பேசினார். என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார்? பிறரை குறித்த வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சாட்சியும் அப்படி சொல்ல வைக்க உம்மாலே முடியும். எத்தனை பேர் விசுவாசிங்க? கை உயர்த்தி ஆண்டவரே, சாமுவேலுக்கு இருந்த அந்த சாட்சி இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்க உம்மாலே முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு வயதில்லை, அனுபவம், அறிவு இல்லை, ஆனால் நெருக்கத்தினாலே இருப்பதை போல இருந்தாலும் உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த காரியம் உனக்கு நடக்க காரணம் என்னப்பா? சாமுவேல் சொல்லுவான், நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தேன், தேவ பிரசன்னத்தில் இருந்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் சாமுவேல் இருந்தான். அடையாளம் என்ன? கடுமையான சூழ்நிலையில் குடும்பம் அவனுக்கு மறைக்கப்பட்டது. என்னது? குடும்பம் அவனுக்கு மறைக்கப்பட்டது. தாய் தகப்பன் மறைக்கப்பட்டார்கள். பிறந்த வீடு மறைக்கப்பட்டது. தனியாக இருக்கிறான், சின்ன பையன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேறு சின்ன பிள்ளைகள் கூட இருந்தாலாவது நேரம் போயிருக்கும். வேறு சின்ன பிள்ளைகள் யாராவது கூட இருந்திருந்தால் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கும்? நேரம் போயிருக்கும். தனிமை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? விளக்கு ஏற்றணும், விளக்கு அணைக்கணும், கதவை திறக்கணும், கதவை மூடணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தனிமை, கூட யாரும் இல்லை. அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனி அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தான் அந்த காலை வேளை கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல் தனியாக தான் இருந்தான், ஆனால் கொடுத்த வேலையிலே உண்மையாக இருந்தான். விளக்கு ஏற்றணும், விளக்கு அணைக்கணும், கதவை திறக்கணும், கதவை மூடணும். ஒருவரும் இல்லையே, ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருப்பதற்கு பதிலாக அந்த சூழ்நிலையில சந்தோஷப்பட்டு அதிலே சாமுவேல் பழகி கொள்ளுகிறான். அல்லேலூயா. விளக்குகள் அணையும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டான். அந்த ராத்திரியில ஆண்டவர் தரிசனமாகி காண்பித்தார். 1 சாமுவேல்
3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். அடுத்த நாள் காலையில எழும்பின உடனே ஒன்னும் நடக்காதது போல வழக்கம் போல சாமுவேல் கதவை திறக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் ராத்திரியில தரிசனமாகி பேசினாலும் காலையில ஒண்ணுமே நடக்காதது போல தன் வேலைகளை செய்தான். என்னோடு கூட கர்த்தர் பேசிட்டான்னு துள்ளல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்னோடு கூட கர்த்தர் பேசிட்டார்னு துள்ளல. என்னோடு பேசிட்டார். இனி இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். விளக்கை ஏற்ற மாட்டேன், விளக்கை அணைக்க மாட்டேன், கதவை சாத்த மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லலை. இனி எனக்கு ப்ரொமோஷன், அதனால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சொல்லலை. எதுவும் நடக்காதது போல தன் வேலையை செய்தான். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா? கொஞ்சம் ஆண்டவர் கிருபையை கொடுத்துட்டா போதும். கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் அந்த லிப் பண்ணுறது கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்துட்டா போதும். நான் தான் பெரிய ஆள், எல்லாரும் எனக்கு கீழே. இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன் இந்த வேலையை. நீ எந்த நிலைமைக்கு போனாலும் தொடப்பத்தை எடுத்து பெருக்குனா பெருக்கித்தான் ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு உயர்வு வந்தாலும் ஆலயத்தில் எவ்வளோ தூரம் நீ தாழ்த்துக்கிறையோ அங்கதான் உன்னுடைய உயர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேலை யாராவது இருந்தா அடுத்த ஆள் பார்க்கட்டும், என்னை விட ஜூனியர் ஆள். அவர் என்ன பண்ணட்டும், என்னோட கூட கர்த்தர் பேசிட்டார். தரிசனக்காய் மற்றவங்களை குறித்தே என்னோட கூட பேசிட்டார். துள்ளல, வேலையை வழக்கம் போல செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நல்ல கவனிங்க. முழங்காலில் இருக்க வேண்டும் என்றும் அர்த்தம் அல்ல. வேதத்தோடு கூட 24 மணி நேரம் இருக்குல்ல. ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரோ, ஒருவேளை உங்களை சபையில வைத்திருக்கலாம், உங்களை குடும்பத்திலே கர்த்தர் வைத்திருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வைத்திருக்கிறார். நீர் எங்களை வைத்த இடத்துல நாங்கள் சந்தோஷமா அடாப்டாக எங்களுக்கு கிருபை வைத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சபையில நம்ம வைத்திருந்தாலும், குடும்பத்தில் வைத்திருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல வைத்திருந்தாலும், சூழ்நிலைக்கு நான் அடாப்டாக எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை சந்திக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவ சத்தம் கேட்க ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வீட்டில் தங்கி இருப்பது என்றால் என்ன? சாமுவேல் இடத்துல கேட்டா சாமுவேல் சொல்லுவான், இந்த ஆலயத்தில் 2 பேர் இருக்கிறான், ஓப்னி பினகாஸ். ஆலயத்தில் யார்? என்னோடு கூட 2 பேர். ஆண்டவர் பைபிளில் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். 2 பேர் என் கூட இருக்கிறான். யார் இருக்கான்? பேர் என்ன? ஓப்னி பினகாஸ். இவங்க யாருன்னா கொடுமையானவர்கள். தீமையினுடைய மொத்த உருவமே இந்த 2 பேர் தான். தீமையினுடைய மொத்த உருவமே இந்த 2 பேர் தான். எல்லா ஜனங்களும் இவங்களுக்கு பயப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுவதற்கு மோசமான காரியங்களை செய்தவர்களும் என்னோடு கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பக்கத்தில் வயதில் குறைந்த நானும் இருக்கிறேன். அவங்க வயதில் பெரியவங்க, வயதில் குறைந்த நானும் இருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய அந்த தவறான எந்த நடவடிக்கையும் எந்த பழக்கமும் என்னை பாதிக்கவில்லை. காலையில் கர்த்தர் சொல்ற என்ன தெரியுமா? நீ தீமையானவர்கள் நடுவில் இருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவன் நடுவில் நீ இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ள இருக்கிற காரியம் உன்னை பாதிக்கக்கூடாது. அவர்களுக்குள்ளே இருக்கிற காரியம் உங்களை தாக்கக்கூடாது. உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை பார்க்கும்போது மிக கடினமாக இருப்பார்கள். நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் காரில் வந்து தாக்காதபடி தேவ கிருபையில நம்மை மூடிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அது ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற அனுபவம். அதே குறிப்பில் இன்னொரு நபரை பேசுகிறேன். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேப்பியாத் கொண்டு நல்லா பாருங்க.
ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொண்டு போடுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளைகளாகிய யோவாகாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொண்டு போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். நல்ல கவனிங்க. முதலாவது ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு வந்தவன் சாமுவேல். இங்கே ரெண்டாவது ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன் வேண்டாம். அங்க வாசிக்கும் போது ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு, ரெண்டாவது மனிதன் யாருன்னா யோவாஸ். யோவாஸ் என்கிற ஒரு ராஜகுமாரனை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அவன் பிறந்தபோது அத்தாலியேல் என்பவள் எல்லா ராஜகுமாரர்களையும் அவள் கொன்று போட்டு விட்டாள். ஆனால் யோய்தா என்கிற கர்த்தருடைய ஆசாரியன் இந்த பிள்ளையை எடுத்து ஆலயத்தில் 6 வருஷம் ஒளித்து வைத்திருக்கிறான். யோவாஸ் உடைய ஆலயத்தில் இருந்தது தெரிந்து கொள்ளுதல் இல்லை, அவன் அங்கு வைக்கப்பட்டான். அவனை கேளுங்க, ராஜகுமாரன் வாழ்வ என்ஜாய் பண்ணினியாப்பா அப்படின்னு கேட்டான். அவன் சொல்லுவான், இல்லை பாஸ்டரும் இல்லை, நண்பர்களும் இல்லை, ஒன்றுமே எனக்கு இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவனை சாட்சி சொல்ல வைத்தார். அந்த சாட்சி நம்ப முடியாத சாட்சி. என்ன நம்ப முடியாத சாட்சி? 7 வயதில் கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் ஆலயத்தில் இருந்தான்? 6 வருஷம் ஆலயத்தில் இருந்தான். 7வது வருஷத்துல கர்த்தர் ராஜாவாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன வயதுல அவனை தூக்கிய எறிய யாருமே நினைக்கல. இந்த சின்ன பையன் 7 வயசு பையன் ஏன் ராஜா வரணும், ஏன் அப்படின்னு யாரும் என்ன பண்ணல, தூக்கி எறியல. அதுதான் அவனுடைய சாட்சி. ஆமென். யோவாசை கேளுங்க, ஆலயத்தில் இருப்பது என்றால் என்னப்பா அப்படின்னு சொல்லி யோவாஸ்கிட்ட கேட்டோம்னா, யோவாஸ் என்ன தெரியுமா சொல்லுவான்? சின்ன வயது என்னால் எதையும் செய்ய முடியாது. சின்ன வயது என்னால் எதையும் செய்ய முடியாது. அப்போ அவன் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அந்த ஆலயத்தில் 6 வருடம் இருந்தபோது அவன் மனதில் ஆலயத்தையும், அதாவது ஆலயத்தை தவிர வேறு எதையும் அவன் பார்க்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த சின்ன வயசில் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறான். ஆலயத்தை தவிர அவன் வேற எதையும் என்ன பண்ணல, பார்க்குறான். அங்கும் இங்கும் சுற்றி ஆலயத்தை பார்க்குறான். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தால் எதை பார்க்குறோம்? பக்கத்தில் இருக்கவங்க யாரு, பின்னாடி இருக்கவங்க யாரு? ஆனால் யோவாஸ் ஆலயத்தை சுற்றிலும் பார்க்கிறான். 6 வருஷமா அவன் பார்க்கறது என்னது? ஆலயத்துக்கு உள்ளதான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க 2 நாளாகமம் 23 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் 3இல் 1 பங்கு ஒலிமுக வாசல்களையும். நல்ல கவனிங்க. நீங்க அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6 வருஷம் சுத்தி ஆலயத்தை சுத்தி எல்லாம் பார்க்கறான், ஒன்னையும் பார்க்கறான். 7வது வருஷத்துல ராஜாவாக்கின போது அவன் செய்த முதல் காரியம், ஆலயத்தை புதுப்பித்து கட்ட முயற்சி எடுக்கிறான். ஏன்? 6 வருஷமா உள்ள இருந்து பார்க்கறான், சிமெண்ட் எல்லாம் தெரியுது, தரையெல்லாம் என்ன பண்ணுது, அங்கங்க பெயர்ந்து போய் நிற்கிறது, மரங்கள் கொட்டி நிற்கிறது. அதை பார்த்தபோது அவன் சின்ன வயசுல அவனுக்கு உள்ளே ஒரு எண்ணம்,
ஆண்டவர் என்னை பெரியவனாக்கினால், ஆண்டவர் என்னை பெரியவனாக்கினால் நான் இந்த ஆலயத்தை புதுப்பிப்பேன். அல்லேலூயா. 24:18 வாசிங்க. தாவீது வாசிங்க 24:18. அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. நல்ல கவனிங்க. அந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்தை முந்தின சீருக்கு யோவாஸ் கொண்டு வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆலயத்தில் தங்கி இருப்பது என்றால் ஏதோ சேர்ல உக்காந்துட்டு அல்லது கீழே உக்காந்து தேய்ச்சிட்டு போறதுக்காக அல்ல. ஆலயத்தில் தங்கி இருப்பது என்றால் ஆலயத்தின் மகிமை குறையாமல் மீண்டும் உயர்ந்து நிற்க என்னால் முடிந்ததை செய்வது. பக்கத்தில் சொல்லுங்க. தேவன் என்னை ஆலயத்திலே தங்கி இருக்க வைத்திருப்பது வந்துட்டு உக்காந்துட்டு தேய்ச்சிட்டு போறதுக்கல்ல. ஆலயத்தில் என்ன தேவை இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தின் மகிமை குறையக்கூடாது என்கிற கண்ணோட்டம் எனக்கு இருக்கணும். ஆமென். யோவாஸ் 6 வருஷம் அவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து ஆலயத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கு, ஆலயத்தினுடைய தேவை என்ன, கர்த்தருடைய மகிமை. இன்னைக்கு நம்ம சபையில் ஆத்துமாக்கள் இல்லையே, ஆத்துமாக்கள் வருவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? ஆலயத்தின் மேல கண்ணோட்டம். ஆலயத்தினுக்கு என்ன காரியம் செய்யணும்? பாஸ்டர் சொல்றதில்ல, பார்க்கும்போது உங்களுக்கு அதை கர்த்தர் தோன்ற பண்ணணும். நம்முடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கணும். ஏதோ வந்து போற ஆளா இருந்தா கண்ணோட்டம் இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வந்து போற ஆளா இருந்தா, தேய்ச்சிட்டு போற ஆளா இருந்தா கண்ணோட்டத்தில் ஒன்றும் தெரியாது. தங்கி இருக்கிற ஆளா இருந்தா மகிமை, தேவனுடைய மகிமை விளங்க, ஜனங்களின் வாழ்வில் மகிமை விளங்க என்னால் முடிந்ததை செய்வதுதான் ஆலயத்தில் தங்கி இருக்குவது. அந்த அனுபவம் எனக்குள்ளே வரும். ஆமென். 2 பேரை சொன்ன. முதலாவது சாமுவேல், 2வது யோவாஸ். நிர்பந்திக்கப்பட்டதால். 2வது காரியம் 84 சங்கீதம் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். 2வது மனிதன் யாருன்னா யோசுவா. முதலாவது நிர்பந்திக்கப்பட்டதனால ஆலயத்தில் தங்கி இருந்தாங்க. 2வது தெரிந்து கொள்ளுகிறான். யோசுவா என்ன பண்ணுகிறான்? ஆலயத்தில் தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளுகிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் 2வது தங்கி இருப்பது டோர் கீப்பர். நீங்க ஆங்கில வேதாமத்தில் வாசித்து பாருங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அனுபவம் யாரு? டோர் கீப்பர். ஆலயத்தில் ஒருவன் தங்கி இருக்கிறான், ஆலய வாசலை காக்கிறான். இதை சொல்லும்போது இப்படி சொல்லி இருக்கிறார், நான் இதை தெரிந்து கொள்ளுவேன். எதை? வாசற்படியில தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். இது ஃபோர்ஸினால் அல்ல, அவனே தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய பிரசன்னத்திலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் விரும்பி தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் விரும்பி தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லேலூயா. தெரிந்து கொண்டதினாலே, பொறுப்பினாலே அங்கே நிற்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த கிருபையை தருவீராக. உம்முடைய வீட்டிலே தங்கி இருப்பது எங்கள் பொறுப்பாக மாறட்டும். நாங்கள் தெரிந்து கொண்டதான வேலையாக மாற கிருபை தருவீராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 33:11.
ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இரண்டாவது வாலிபர்களுக்கு மறுபடியும் சொல்றேன். இங்க வாசிக்கிறோம், யோசுவாவை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது. யோசுவா என்கிற பணிவிடைக்காரனோ யார்? அவன் வாலிபன். வாலிபரா இருக்கிறவங்கள பக்கத்தில் கை கொடுத்து, பணிவிடைக்காரரா இருக்கிற வாலிபரே, ஆலயத்தில் தங்கி இருப்பத தெரிந்து கொள்ளுங்க. பெரியவங்களும் கை கொண்டு, நீங்களும் கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. பணிவிடைக்காரரா இருக்கிறவங்களே, ஆலயத்தில் தங்கி இருப்பத தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதற்கு முந்தின வசனங்களிலே பார்த்தால், அவர்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிறார்கள். மோசே அதற்கு உள் போகிறான். போய்விட்டு அவனும் வீட்டிற்கு என்ன பண்ணுகிறான்? போய்விட்டான். ஆனால் யோசுவா பிரிந்து போகாமல் வாசலை காக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மோசே பணிவிடை முடிச்சுட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா யோசுவா பிரிந்து போகல, வாசலை காக்கிறான். நீ இந்த அளவு பொறுப்பா இருக்கிறப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாயே, உன்னுடைய வாழ்வு எப்படி வா அப்படின்னு யோசுவா கிட்ட கேட்டா, யோசுவா சொல்லுவார், என்ன கொஞ்சம் கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க. என்ன கவனிக்கணும்? நான் எங்கோ இருந்தேன், யுத்தத்தை நடத்தி என்னை முன்னால் நிறுத்தி நான் யுத்தத்தை நடத்த வைத்தார்கள். யுத்தத்திலே ஜெயித்தோம், நான் தலைவன் என்பதை நிரூபித்தேன். ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், யோசுவாவின் காது கேட்ப நீ வாசிப்பாயாக. யோசுவாவின் காது கேட்க வாசிப்பாயாக என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் என்னை எதிர்கால தலைவனாக உருவாக்கி வந்தார். அல்லேலூயா. இவ்வளவு இருந்தாலும் இப்போது எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. நான் எங்க இருக்கிறேன்னு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. இவ்வளவு நிரூபிக்கப்பட்டவன் முன்னாலே நிற்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் முதலிலே நிற்க வேண்டும். ஆனால் யோசுவா சீனிலேயே இல்லை. யோசுவா சீனிலேயே இல்லை. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நம்மால் நடந்துருச்சுன்னா எல்லாரும் நம்ம குறித்து பேசணும்னு எவ்வளோ நினைக்கிறோம், எல்லாரும் என்னை உயர்வாக பேசணும் எவ்வளோ நினைக்கிறோம். ஆனால் யுத்தத்தில் ஜெயித்து வெற்றியை பெற்றுக் கொடுத்த தலைவன் என்பதை நிரூபித்த போதிலும் சீனிலே யோசுவா இல்லவே இல்லை. 12 பேரை தெரிந்து கொள்ளணும். அதில் என்னையும் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார் மோசே. என்னை அனுப்பினார். ஏன் தான் அனுப்பினார்னு எனக்கே தெரியல. ஏன் தான் அனுப்பினார்னு எனக்கே தெரியல. என் மேல் கல்லெறிய பார்க்குறாங்க, என் மேலே கல்லெறிய பார்க்குறாங்க. ஏன்னா நல்ல ரிப்போர்ட்டை நான் கொண்டு வந்தேன், நல்ல ரிப்போர்ட்டை நான் கொண்டு வந்தேன். உண்மையாக சொன்னாலும் அடி விழுது, பொய்ய சொன்னாலும் அடி விழுது. என்னது? உண்மையை சொன்னாலும் அடி, பொய்ய சொன்னாலும் அடி. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் உண்மையை தானே, ரிப்போர்ட்டை தான் நான் சொன்னேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுது? அடி தான் விழுது. இதுதான் உன் சாட்சியாப்பா அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றை நான் முடிவு செய்தேன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது என்று நானே தெரிந்து கொண்டேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், நானே தெரிந்து கொள்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. யோசுவா முடிவு என்ன, விளைவு என்ன என்று கேட்டால், யோசுவா சொல்லுவான், எனக்கென்று குறித்த நாள் ஒன்று வந்தது. அந்த ஆண்டவரை மோசையை பார்த்து, அவன் தலையில் உன்னுடைய கையை வைத்து
உன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடு என்று சொன்னார். அல்லேலூயா. அதோடு நினைச்சாப்பா? இல்லை. யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. யோசுவா 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. என்ன பார்த்து நேரா அவரே பேசினார். என்ன பேசினார்? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவே, உனக்கு நேர்ந்தது உன்னுடைய பலத்தை அழித்திருக்க வேண்டும். ஆனால் நீ பலத்தின் மேல் பலனடைந்து திடன் கொண்டு ஒரு பெரிய தேசத்தையே வெற்றிக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு மனிதனாய் மாறுகிறாய் என்றால் உன்னுடைய சாட்சி நம்ப முடியாத சாட்சி. அல்லேலூயா. ஆலயத்தில் தங்கி இருப்பதை தெரிந்து கொண்டாயே, அதுதான்ப்பா அதுக்கு காரணம். ஆலயத்தில் தங்கி இருப்பதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே, அதுதான் நீ பலவீனம் அடையாமல் பலத்தின் மேல் பலனடைய காரணம். தேவ சமூகத்தில் தங்கி இருக்க தெரிந்து கொண்டதினாலே யோசுவா சொல்லுவான், மோசையோடு எப்போதும் இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். யோசுவாவை கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதனுடைய அர்த்தம் என்னப்பா என்றால் அவர் சொல்லுவார், கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தது. ஜனங்கள் எல்லாரும் பக்கத்தில் போகலை, தூரத்தில் தான் இருந்தாங்க. மோசே மட்டும் உள்ளே போனார். நானும் பின்னாடியே உள்ளே போனேன். என்ன போனேன். மோசே வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நான் அங்கேயே இருந்தேன். மோசே வீட்டுக்கு கூடாரம் ஏன்பா இருந்தா அப்படின்னா சொல்லுவா. யாத்திராகமம் 33 அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 33:9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. நான் பார்த்தேன். மோசே போய்விட்டார், ஆனால் பிரசன்னம் போகவில்லை. பக்கத்தில் பாசலுங்க, மோசே போயிட்டாரு, ஆனா பிரசன்னம் என்ன பண்ணல, போகல. அந்த மேகஸ்தம்பம் அங்கே தான் இருந்தது. ஜனங்களும் இல்லை, மோசே இல்லை. நான் பார்த்த கர்த்தர் வாசலில் நிற்கும் வரைக்கும் நான் வாசலில் நிற்பதுதான் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய வேலை. அல்லேலூயா. ராஜா இருக்கும்போது, ராஜாதி ராஜா இருக்கும்போது ஜனங்கள் இருக்கணும், ஆனால் ஒருவரும் அங்கு இல்லை. கர்த்தாவே, நீர் வருகிற இடத்துல யாருமே இல்லாவிட்டாலும் கடைசி வரை நான் இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? நீர் வருகிற இடத்துல, உங்களுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல யார் வராங்களோ இல்லையோ, பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் நான் தரித்து நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, யாரு வந்தாலும் வரல பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கும் வரை அந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். நிறைய பேர் ஆலயம் முடிஞ்சோடனே எப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி இவர் சொல்லுவாரு, அங்க இருப்பாங்க. ஆனா இவரு மோசே போனாலும் சமூகம் இருக்கிறதுனால அங்கிருந்து யோசுவா நகரல. தீர்மானம் பண்ண, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்து காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, யாரோ வராங்களே அதை பொறுத்தல்லப்பா. என்னுடைய சிந்தை என்னவா இருக்கணும்னா, கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் நான் வந்து அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. அவரை சந்திப்பேன். கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். ஆலயத்திற்கு வருவது ஆட்களை பார்ப்பதற்காக அல்ல, ஆட்களை விசாரிப்பதற்காக அல்ல, விளையாட்டாய் இருப்பதற்காக அல்ல, கர்த்தரை சந்திக்க வருகிறோம். அந்த நோக்கத்தை
எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வேறு எந்த காரணத்திற்காக ஆலயத்திற்கு நான் வரவில்லை, என்னை உருவாக்கினவரை நான் பார்க்க வருகிறேன். என்னை சந்திக்கிற ஆண்டவரை சந்திக்க நான் வருகிறேன். என்னோடு அவருடைய வார்த்தையை பேசுகிறாரே, அதை கேட்பதற்கு நான் வருகிறேன். நம்முடைய சிந்தை அப்படி இருக்குமானால், ஆலயத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் தங்கி இருக்கிற அனுபவம் இருக்குமானால், உங்கள் பலன் குறையவே குறையாது. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே வந்து நிற்க இந்த கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் 2 காரியங்கள் ஆலயத்தில் தங்கி இருப்பதனுடைய அனுபவத்தை 2 தேவதாசர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக நிறுத்தி இன்னைக்கு முதலாவது கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதில் முதலாவது சாமுவேல் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டார். அவரா தெரிந்து கொண்ட ஆலயத்திற்கு வரல, பெற்றோரால் அம்மாவால் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ஆலயத்துக்கு வந்தா. அங்கே ஆலயத்தில் யாரும் அவரை மதிக்கிற மாதிரி தெரியலை. தன்னந்தனியாக இருந்தால கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். எல்லாரும் அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய தரிசனம் இல்லை. எல்லாரும் ஏங்குறாங்க, ஆசாரியனை ஏங்குறான். ஆனால் சின்ன பையனாகிய தாவீதை சாமுவேலை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். தனியே நினைச்சான், அந்த நினைவே உனக்கு வரக்கூடாதப்பா என்று சொல்லி தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு தனிமை, நான் தனி, எனக்கு உதவி யாரும் இல்லை நினைக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கூட பேசுகிறார். நீங்கள் தனிமை இல்லை, உன் கூட கர்த்தர் நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் பேசுகிறார். 2வது யோவாசும் விரும்பி கர்த்தருடைய பாதத்துக்கு வரல, சூழ்நிலை அங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகிறான். 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கும்போது 7வது வயதில் கர்த்தர் அவனை ராஜாவாக்குறார். 6 வருஷம் தங்கி இருக்கும்போது அவனுடைய எண்ணம், நான் சின்ன பையன், என்னால் செய்ய முடியாது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்தும் போது இந்த ஆலயத்தை புதுப்பிப்பேன் என்று மனதில் ஒரு தீர்மானம் பண்ணினா, ராஜாவான உன்ன வேலை அதை தான் செய்யான். கர்த்தருடைய ஆலயத்தை அவன் புதுப்பித்து மீண்டும் பழைய நிலைமைக்கு, பழைய சீருக்கு ஆலயத்தை கொண்டு வந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்தில் தங்கி இருக்கிற நீ, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை குறைஞ்சு போகாம இருப்பதற்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வரணும். ஆண்டவரே, உங்கள் மகிமை விளங்குவதற்கு ஆத்துமாக்கள் வரணும். என்னால் முடிஞ்சதை செய்வேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்தில் என்னென்ன காரியம் நடக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யப்படணும், அதன் மேலே என்னுடைய கண்ணோட்டம். எனக்கு எவ்வளவு மேன்மைகள் வரலாம், எவ்வளவு உயர்வுகள் வரலாம் ஆண்டவரே, ஆனால் அதை விட கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து தேவ ஆலயத்தின், தேவ ராஜ்யத்தின் தேவை என்ன என்பதை அறிந்து அதன் மேலே என்னுடைய கண்ணோட்டம் போகிறதாய் கர்த்தர் மாற்றுவீராக. 2வது ஆலயத்தில் தங்கி இருப்பது என்பது தெரிந்து கொள்ளுதல். ஃபோர்ஸ்னால் அல்ல, யோசுவா அவரை தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டதினால கர்த்தர் அவனுடைய சாட்சியை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பின்னாடி போன இந்த யோசுவா, மோசே வீட்டுக்கு போயிட்டாரு, ஆனால் பிரசன்னம் போகலை. யோசுவா தீர்மானம் பண்ண, நானும் வெளியே போகக்கூடாது, இந்த பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் இந்த வாசலில் நின்று இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அது என்னுடைய வேலை. ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னம் இருக்கும்போது ஜனங்கள் இருக்கணும், ஆனால் ஒருத்தரும் இல்லை. மோசேயும் போயிட்டாரு. ஆனால் ஆண்டவரே, நீர் வருங்கிற இடத்துல யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். யார் வந்தாலும் வரவாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கும் வரை நான் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அதை பொறுத்து நான் வருவதல்லப்பா. கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் நான் வந்து அவரை சந்திப்பேன், அவரை பார்ப்பேன். கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். இன்றைக்கு அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்த ஆலயத்தில் தங்கி இருப்பீர்களானால் உங்க பலன் எந்த சூழ்நிலையிலும் குறையாது. பலத்தின் மேல் பலமடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கர்த்தர் நேசித்து தந்தவுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அன்றைக்கு அந்த ஜனங்கள் நெருக்கத்தில் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும் தலை குனிந்து போகாமல் நின்றதற்கு முதல் காரணம் உம்மில் பலன் கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இரண்டாவது ஒரு காரணத்தை தாவீதின் மூலமாக எங்களுக்கு நீர் சொல்லிரே, உமக்கு நன்றி. ஆலயத்தில் தங்கி இருப்பவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிற அனுபவங்களில் 2 அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள ஆலயத்தில் தங்கி இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை தார். வந்து போகிற ஆளா இல்லை, தங்கி இருக்கிற ஆளாய். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மாற்றும் சாமுவேலை போல, யோவாசை போல, ஆண்டவரே யோசுவாவை போல தங்கி இருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தார். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அனுபவத்திற்குள்ள நடத்தும் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.